நல்லா சுட சுட இட்லியோட வெள்ளை பட்டாணி குருமா சாப்பிட்டுட்டே இருந்தா எத்தனை இட்லி உள்ள போறதுன்னு நமக்கே தெரியாது. இது சப்பாத்தி பூரி தோசையோட கூட அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பட்டாணியை 4 மணி நேரம் போல ஊற வச்சிருந்தா அதுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ பட்டை வகைகள், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கொத்து போல புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் சைட்ல பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் கொஞ்சமா சுண்டல் எடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம திக்னஸ்க்காக அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலனா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டா இருந்தது. க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான சுண்டல் குருமா ரெடி. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.